வணக்கம் கடவுளூர் டிவியில் இருக்கிற லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 29ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ எப்போதுமே சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பது லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் இதில் முதல்ல பொது பலன்கள் வரும். ஸோ அதுக்கப்புறம் தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ அந்த உங்களுடைய தசாபுத்தி என்னென்ன நடக்குதோ அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ வச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்போது உங்களது ராசியாதிபதி செவ்வாய் பார்த்தோம்னா உங்களுக்கு 4லிருந்து அது 5லிருந்து 4 அதிபதியுடைய சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்லா ஏற்றணும். குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் சின்னதாக ஒரு எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி 2ஆம் அதிபதி மற்றும் 5ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றம் நல்ல மாற்றங்கள் இருக்கும். கொஞ்சம் அலைச்சல்கள்லாம் இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. சில பேர் வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆன்மீக சுற்றுலா சில பேர் போகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். குடும்பத்திற்கு தேவையான பணம் காசு இதெல்லாமே வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி 3ஆம் அதிபதி 4ல் 3ஆம் அதிபதி சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் இல்லை, ரொம்ப ஒரு சொத்தை விற்று இன்னொரு சொத்தை வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு நல்ல ஏற்றங்கள் தான். தாயார் குடும்பங்களுக்கும் சின்ன மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான விஷயங்கள் இருக்கிறனால கொஞ்சம் பார்த்து நடத்துக்குங்க. வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கொஞ்சம் பார்த்துங்க, சின்னதாக செலவு வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மற்றபடி உங்களுக்கு 4ஆம் அதிபதி சனி ஆட்சி பலத்தோடு இருந்து அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு வேலை சம்மந்தமான விஷயம், நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரும். ஸோ மற்றபடி நல்ல சொஃபிஸ்டிகேட்டடாக இந்த வாட்டி வேலையில் இருக்கிற ஒரு ஃபீலிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதில் 5ஆம் அதிபதி செவ்வாயும் குருவும் ஒரு பரிவர்த்தனைகளில் இருக்கும்போது உங்களுக்கு வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். குழந்தைகளோட வளர்ச்சியாக பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 7ஆம் அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு 6ல் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன ஒரு கருத்து பேதங்கள் இருந்தாலும் எந்த பிரச்சனையும் சிறப்பாகவும் சந்தோஷமாக இருக்கும். ஏதாவது வழக்குகள் இருந்ததுன்னா இந்த டைமில் பேசி தீர்த்துக்கலாம். ஏதாச்சும் கணவன் மனைவிக்குள்ள விவாகரத்தோ மன உளைச்சல் காரணம் பிரிஞ்சிருந்தீங்கன்னா இப்போ பேசிங்கன்னா தீர்வு காணுவதற்கான அமைப்பெலாம் நிறைய இருக்குது. ஏன்னா சுக்கிரன் செவ்வாயோட கேதுடைய சாரத்தில் போகும்போது கேது 11ல் இருக்கும்போது அந்த ஒரு தீர்வை கொடுத்துரும். ஸோ கண்டிப்பாக பேசி பாருங்கள் ஒன்ஸு, அதெல்லாம் கிளியராகிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப நல்லா இருக்குது. 8ஆம் அதிபதியான புதன். ஸோ 8ஆம் அதிபதி புதன் 5ல் நீச்சமாக இருக்கும்போது சில நேரம் குழந்தைகளோட செயல்பாடுகள் நம்ம மன உளைச்சலையும் மன காயங்களும் ஏற்படுத்தும். நண்பர்கள் விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. ஏன்னா இப்போ ஏதாவது அவமானங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி உங்களுக்கு 9ஆம் அதிபதி சந்திரன் சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு விஷயங்களை கண்டிப்பாக பண்ணணும். அதுக்கப்புறம் தொழில் ரீதியான விஷயம் 10ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு 6ல் இருக்கும்போது தொழிலுக்கு தேவையான கடன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நல்ல ஒரு அங்கீகாரம் ரொம்ப சிறப்பான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 11ஆம் அதிபதியான புதன் நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் நண்பர்கள் விஷயம் முதலே சொன்ன மாதிரி கொஞ்சம் பார்த்துங்க. பெருத்த லாபங்களை நோக்கி போய் அதனால் சின்ன அவமானம் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவசியம். மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க. இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ தசாபதி பலன்கள் எப்படி இருக்கணும். விருச்சிக லக்னமாக இருந்து சூரிய தசாபதி சூரியன் 10ஆம் அதிபதியாக இருந்து அவங்களுக்கு 6ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் கடன்கள் கேட்டிங்கன்னா கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருச்சிக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாகவும் தந்தை சார்ந்த உறவுகளாக நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களும் பிரயாணங்கள் நல்ல ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதியாக இருந்து அவர் 4ல் இருக்கும்போது வீடு சார்ந்த விஷயங்கள் லோன் கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வீடு கட்டுறது, லேண்டு வாங்குறது, ஒரு வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது ராகு உங்களுக்கு 5லிருந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைகளோட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆன்மீக சுற்றுலா செல்லும்போது அந்த பிரயாணங்களில் ரொம்ப கவனம் தேவைங்கிறதான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் ஒரு எமோஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி விருச்சிக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதியாக இருந்து உங்களுக்கு அவர் 6ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சியை கொடுத்துருவார். ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. ஸோ குழந்தைகளோட வளர்ச்சி எல்லாமே ரொம்ப சிறப்பாக வரும். குடும்பத்திற்கு தேவையான பண வரவுகள்லாம் இருக்கும். வெளிநாட்டில் இருந்து சில பேருக்கு பணம் வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடன் கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கும். சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருடைய சாரத்தில் போகும்போது
வீடு லோன் வந்து ஒரு சொத்துக்கள் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதே நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள். தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயம் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் 11ஆம் அதிபதியாக இருந்து 5இல் நீச்சமாக இருக்கும்போது காதல், கேளிக்கை இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இதனால் வந்து சின்ன மன வருத்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள். நண்பரோடு போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அங்கேயும் வந்து ஒரு மன வருத்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் கவனமாக இருக்க ஒரு காலகட்டம் தாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கணும். கேது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11இல் இருக்குது. அது சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் தந்தை சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் வருவது. அப்பா சம்மந்தமான கோர்ட்டு கேஸ் ஏதாச்சும் இருந்தால் அதெல்லாம் வந்து கிளியர் ஆகி அதனால் வந்து நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 6இல் இருக்கும்போது 7ஆம் அதிபதி கணவன் மனைவிக்கு உள்ள சின்ன ஒரு கருத்து பேதங்கள் ஒரு இதெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். சில பேர் வந்து கணவன் மனைவியோட ஒரு வெளியூர் பிரயாணங்களோ, சில நேரம் மனைவி வந்து எங்கள் அப்பா வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வர சொல்லி போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. இப்போ வந்து இதுவரை பார்த்திங்கன்னா பொது பலன்கள் பார்த்தோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சுக்கிரன்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த தசாபுத்தியில் வந்து அந்த லிங்க் வச்சு பார்க்கும்போதே வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஏன்னா வந்து அந்த தசாபுத்திகளுக்குன்னு ஒரு பவர்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நம்ம சேர்த்து பார்த்தோம். பொது பலன்கள், தசாபுத்தி பலன்கள் பார்க்கும்போது அதெல்லாம் வந்து கொஞ்சம் மிங்கிள் பண்ணி உங்களுக்கு ஜாதகத்தில் போகும். கண்டிப்பாக 100% பர்ஃபெக்டாக வரும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். ஒரு பிரார்த்தனைகள் ரொம்ப அவசியமானதாக இறைவனை பிரார்த்தனை பண்ணும். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இந்த வாட்டி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஜெக்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன மாதிரி சப்ஜெக்ட் அப்படின்னும் போது இதுவரை வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஜோதிட துணுக்குகள் இதெல்லாம் பார்த்தாலும் நம்ம தசாபுத்திங்கிற ஒரு விஷயம் தான் வந்து நமக்கு வந்து இந்த வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும். ஸோ இதுவரை வந்து ஒரு தசாபுத்தி எப்படி பார்ப்போம், லக்னத்தில் வந்து 5ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி இந்த மாதிரி தொடர்புகள் இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஆனால் நான் உயர் எனது குருநாதர் திரு தங்கப்பாண்டியன் அவர்கள் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் வந்து ஒரு தசாபுத்தியை பற்றி கொடுத்துருந்தார். ஸோ அதை பற்றி தான் நான் இதில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இது எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத இப்போ வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் சும்மா ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து எல்லாருமே லக்னத்தில் வந்து ஒரு கிரகம் வந்து 8ல் இருக்குது, எனக்கு அது பண்ணலை இது பண்ணலன்னு சொல்கிறதை விட அந்த தசா புத்திக்கு உரிய கிரகம் எங்கே இருக்கோ அதில் வச்சு பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்ணோட்டத்தை கொடுக்குது. இப்போது உதாரணத்துக்கு சொல்கிறேனே, உதாரணத்துக்கு வந்து எனது நண்பர் ஒருத்தருக்கார். அவருக்கு வந்து சுக்கிர தசை நடந்து மகர லக்னம். மகர லக்னத்துக்கு நீங்கள் யாரை கேட்டாலும் என்ன சொல்லுவாங்கன்னா சுக்கிரன் யோகாதிபதிங்க, அந்த 20 வருஷம் வந்து அவர் சூப்பராக இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லோரும். ஸோ ஆனால் நடந்தது என்னென்னா அப்படியே உல்ட்டாவாக நடந்தது. அவர் சுக்கிரனில் தான் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சார். எப்படின்னு சொல்கிறேன், ஏன்னா வந்து மகர லக்னத்தில் வந்து அவர் சுக்கிரன் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா அவருக்கு விருச்சிகத்தில் அமைஞ்சிச்சுங்க. ஸோ விருச்சிகத்தில் அமைஞ்சதுனால என்ன மாதிரி ஆச்சு அப்படின்போது தங்கப்பாண்டியன் சார் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து எங்கே கிரகம் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இப்போது சுக்கிரன் வந்து இப்போ விருச்சிகத்தில் இருக்குன்னா விருச்சிகத்தை எடுத்துக்கிட்டு இப்போ தொழில் தேவைன்னு வைங்களேன், விருச்சிகத்துலேருந்து அப்படி எண்ணிட்டு போனீங்கன்னா விருச்சிகத்துக்கு 12 வந்து உங்களுக்கு வந்து துலாம் வரும். துலாம், கன்னி, சிம்மம் தான் 10ஆம் வீடாக வரும். ஸோ அது 10ஆம் வீடாக சிம்மம் வரும்போது இந்த கிரகம் இருக்கிறதுலேருந்து எண்ணிட்டு 10ஆம் வீடு சிம்மம் வந்துருச்சு. அது லக்னத்துக்கு மகர லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் வீடாக இருக்கும். அந்த மனுஷன் வந்து அந்த 20 ஆண்டுகள் வந்து கிட்டத்தட்ட செய்யாத தொழிலில் எந்த தொழிலுமே சக்ஸஸ் ஆகும்போது மன உளைச்சல் தான் ஏற்பட்டுச்சுங்கிறது தான் உண்மையான விஷயம். அது மட்டும் இல்லாமல் அந்த சுக்கிரனதே பார்த்திங்கன்னா புதனுடைய சாரத்தில் 8, இதுவும் 8 பயங்கரமான அடி, ஏகப்பட்ட பிரச்சனைகள், கடன்கள்லாம் படாத பாடுபட்டு மனுஷன் ஊரை விட்டு ஓடுற லெவலில் இருக்கிறார். ஸோ அந்த மாதிரி திசைகளை இப்படி பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட். இது வந்து வெறும் தொழிலை மட்டும் சொல்லலை. இதில் வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களோட திசை. இப்போ சுக்கிரன் வந்து இப்போ உதாரணம் சொன்னால் இப்போ இதே ஜாதகத்தை எடுத்துப்போமே, சுக்கிரன் உங்களுக்கு வந்து விருச்சிகத்தில் இருக்கார். அப்படியே 7ல் பாருங்கள், 7 வந்து ரிஷபம் வந்து இல்லை மகர லக்னத்துக்கு 5ஆம் இடம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளத்தை கொடுக்காது. ஏதாவது நெகட்டிவ் இடம்னா 6, 8, 12 கொஞ்சம் அந்த மன உளைச்சலும் டென்ஷன் கொடுத்தும் அவருக்கு வந்து எந்த பிரச்சனையும் கூட. பட் இருந்தாலும் சனி அங்கே வந்து ஒரு வக்கரமாக இருந்ததுனால சின்ன குறைகள், மனக்கசப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருந்துங்க. குழந்தை சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் மனக்கசப்புகளை கொடுத்துருது. கொஞ்சம் வந்து அந்த மாதிரி சின்ன மனக்கசப்புகளை கொடுத்தனால வந்து அவருக்கு வந்து ஆனால் திருமண வாழ்க்கையில் பாதிப்பு வரல. பட் ஆனால் டென்ஷன்ஸும் மனக்கசப்பும் கண்டிப்பாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லிங்க்கும் வச்சு பார்க்கும்போது ஜென்ரலாக பார்க்குறதை விட இப்போ பாருங்கள் மகர லக்னம் ஒருத்தட்ட ஒரு ஜோதிடத்தை போய் சொன்னீங்கன்னா சுக்கிர தசைனா ஆஹா பிரமாதம், யோகாதிபதியில் கொட்டிடுவாங்க. ஆனால் கொட்ட உலகம் ஒன்றும் இல்லைங்க, தலையில் தான் கொட்டிட்டார். ஓகேங்களா? ஸோ அதனால் அப்படி பார்க்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இன்னொரு நிகழ்ச்சியில் கண்டிப்பாக சந்திப்போம். உங்களுக்கு வந்து இந்த டிப் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.